ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக்கிங் பைசப்ஸ் கேபிள் கேர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் 3 முக்கியமான பெனிஃபிட் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பெஞ்சில் நம்ம படுத்துட்டு கேபிளில், அதாவது நார்மலாக நம்ம தம்பிளில் பார்பிளில் பண்ணியிருப்போம். ஸோ இது கேபிளில் நீங்கள் படுத்துட்டு அப்லேருந்து கீழே டவுனில் நீங்கள் ஃபுல்லாக உங்கள் நெத்திக்கு நேரம் வச்சு இழுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிலீவ் பண்ணணும். நீங்கள் கீழே புல் பண்ணும்போது நல்லா மசில் நல்லா ஸ்ட்ராங் நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பைசப்ஸ் மசில் நல்லா பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோராம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேக் பெயின், அதாவது முதுகில் இருக்கிற பெயின்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க போகிறது இல்லை. படுத்து தான் பண்ண போகிறோம். அதனால் பேக் பெயினோ வேறு அன்வான்ட் பெயின் எதுவுமே வராது. நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம அப்பர் பாடி அதுவும் கையில் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, இதில் ஷோல்டரோ இல்லை நம்ம ஜெஸ்ட்டு இல்லை லேட்டு இந்த மாதிரியான பார்ட் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம நின்றுட்டு பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஃபுல்லாக நம்ம தம்பில் புல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி தூக்கும்போது நம்மளுக்கு மைண்டு ஃபுல்லாக நம்ம நல்லா ஃபோர்ஸாக நம்ம தரையில் நிற்கணும்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த இதில் அந்த மாதிரியான டென்ஷனே கிடையாது. நம்ம ஃபுல் பாடியை நம்ம இந்த மாதிரி பெஞ்சில் விட்டுட்டு நம்ம கை மட்டும்தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுது. இதான் ரெண்டாவது பெனிஃபிட்டு. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இன்னும் உங்களுக்கு மசில் அதாவது பைசப்ஸோட மசில் இன்னும் நல்லா க்ரோத் ஆகும், நல்லா பில்ட் ஆகும். மூணாவது பெனிஃபிட் என்னென்னா, நம்ம பெஞ்சில் இந்த மாதிரி படுத்துட்டு நம்ம பண்ணுறதுனால நம்ம இன்னும் நம்மளால் ரெப்புடேஷனோ இல்லை கவுண்ட்டு இல்லைனா வெயிட் நம்மளால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் இதில் போட முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.